வணக்கம் and welcome back to our channel பசங்களா. நம்ம Xylem CBSE class 10 சேனல்ல இன்னைக்கு உங்க ஷோபி மேம் கூட சேர்ந்து பிசிக்ஸ்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ல இருந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கம்மி டைம்ல இதோட 100% கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா செஷனோட எண்ட் வரைக்கும் பாருங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல யோன்னு போட்டுருங்க பசங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் சிபிஎஸ்இ கிளாஸ் 10th பிசிக்ஸ்ல சூப்பர் டூப்பர் நம்ம ஸ்கோர் பண்ணணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அப்படிங்கிறது என்ன, ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ பசங்களா, ரியல் இமேஜ் எங்கெல்லாம் உருவாகும், வர்ச்சுவல் இமேஜ் எங்கெல்லாம் உருவாகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கிட்ட 3 விதமான மிரர்ஸ் பற்றி நம்ம படிப்போம். மிரர்ஸ் பற்றி 2 விதமான மிரர் அண்ட் ஒரு லென்ஸை பற்றி நம்ம படிப்போம் பசங்களா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், மிரர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 விதமான மிரர்ஸ் இருக்குது. விச் இஸ் யுவர் பிளேன் மிரர். ஓகே, தட் இஸ் யுவர் பிளேன் மிரர். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் நம்ம கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு 2 இருக்குது, ரைட்? ஸோ கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ரியல் இமேஜும் உருவாக்கி கொடுக்கும் அண்ட் வர்ச்சுவல் இமேஜும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்போவுமே நம்மளுக்கு வர்ச்சுவல் இமேஜை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஓகே, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுவே லென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான லென்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளோட கான்கேவ் லென்ஸ், இன்னொன்று நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே ரியல் இமேஜையும் உருவாக்கி கொடுக்கும், நம்மளுக்கு வர்ச்சுவல் இமேஜையும் உருவாக்கி கொடுக்கும். அதுவே கான்கேவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே அது வர்ச்சுவல் இமேஜை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். ஓகே, இந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் மிரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பி ஷோயிங் யூ த ரியல் இமேஜ் மட்டும்தான் காட்டும், ஐ மீன் வர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தான் காட்டும். அப்போ இதுதான் நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நம்மளோட லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் இமேஜ். அப்போ ரியல் இமேஜ்னா என்ன, வர்ச்சுவல் இமேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இஃப் யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ரியல் இமேஜ், ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் இமேஜ் எப்போவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும் பசங்களா. ஸோ இட் வில் பி லைக் பியூர்லி இன்வெர்ட்டட். ஓகேவா, தலைகீழாக இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே இட் இஸ் அ ரியல் இமேஜ். அண்ட் அந்த ரியல் இமேஜ் எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், தலைகீழாகத்தான் இருக்கும். அது நம்ம ரெட்டினால பட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறி மூளைக்கு போய் அப்போ தான் என்னாகும், அது நம்மளுக்கு கரெக்டான இமேஜாக நேராக தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தலைகீழாகத்தான் இருக்கும். அண்ட் இது இத்தனையும் மூளை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, ப்ராசஸ் பண்ணுது. எவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லையா நம்ம பிரெயின், ரைட்? அப்போ ரியல் இமேஜ் எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிரர் எடுத்துக்கலாம், நீங்கள் லென்ஸ் எடுத்துக்கலாம். எப்போ எல்லாம் நம்மளோட இன்சிடென்ட் ரே, ஓகேவா, இன்சிடென்ட் ரே உண்மையாகவே கன்வர்ஜ் ஆகுதோ, இன்சிடென்ட் ரே ஆஃப்டர் ப்ராசஸ் நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கலாம், நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ரிஃப்ராக்ட் ஆகலாம், கரெக்டா? ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறமாகவோ ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறமாகவோ ஒரிஜினல் ரே, ஓகே, ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரேவோ ரிஃப்ராக்டட் ரேவோ நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, அப்போ we will be getting a real image. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரியல் இமேஜ் எப்போவுமே கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மிரரே வச்சுருக்கோன்னு வைங்களேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கான்கேவ் மிரர், ஓகேவா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது அப்படின்னா நம்ம இன்சிடென்ட் ரே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, கரெக்டா, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொரு ரே வந்து இப்படி பட்டு இந்த இடத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நம்மளோட ஒரிஜினலான ரிஃப்ளெக்டட் ரே வந்து கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ரியல் இமேஜ் உருவாகும். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் we people can see the real image. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பசங்களா, ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் பிரின்சிபல் இதுதான். ப்ரொஜெக்டரில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இட் இஸ் அ ரியல் இமேஜ். ஓகேவா, ப்ரொஜெக்டரில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே என்னது, ரியல் இமேஜ். அண்ட் இதுதான் உங்கள் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். புரியுது இல்லையா? ஸோ த ஆக்சுவல் ஒரிஜினல் ரேஸ் மீட், அது ரிஃப்ராக்டடோ ரிஃப்ளெக்டடோ. ஆனால் ஒரிஜினல் ரேஸ் நம்மளுக்கு வந்து மீட் ஆகலை, ஓகேவா, மீட் ஆகலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ வர்ச்சுவல் இமேஜ். ஸோ வர்ச்சுவல் இமேஜ் எப்போவுமே நம்மளுக்கு இன்வெர்ட்டடாக இருக்காது, வர்ச்சுவலி எரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எரெக்ட் அப்படின்னா நம்மளை மாதிரியே இருக்கும்.
நம்மள மாதிரியே ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்படி இருக்குமோ வெறும் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா, லேட்ரலி இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். தட் இஸ் யுவர் எரெக்ட். நம்ம லெஃப்ட் சைடு அதோட ரைட் சைடாக இருக்கும். ஓகேவா, மாறி இருக்கும், அது மட்டும்தான். நம்ம எந்த சைடு கை தூக்குறோமோ அதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் கை இருக்கும். பட் நம்ம ரைட் ஹேண்ட் தூக்கியிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன காட்டும், லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இதுதான் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரேஸ் வந்து மீட்டப் ஆகாமல் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து மீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெயர் தான் வந்து வர்ச்சுவல் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி வந்து படுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஐ வில் பி ஷோயிங். இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கலாம். அதில் இப்படி வந்து படுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸில் எங்காச்சும் வந்து படுறப்ப தான் வி பீப்புள் வில் பி கெட்டிங் அன் இமேஜ். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இது இப்படி வந்திருக்கு, இதுவும் இப்படி இப்படி டைவர்ஜ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், we will be extending, இந்த பார்ட்டுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் நம்மளுக்கு இமேஜ் உருவாகுது, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ரேஸ் வந்து மீட் ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி பியூர் எரெக்ட் அண்ட் நம்மளோட வர்ச்சுவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ பியூர் எரெக்ட் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேபி என்லார்ஜ்டாகவும் இருக்கலாம், டிமினிஷ்டாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கலாம் பசங்களா, கிரேட்டர் தேன் 1 ஆகவும் இருக்கலாம் ஆர் லெஸ் தேன் 1 ஆகவும் இருக்கலாம். ஓகேவா, கிரேட்டர் தேன் 1 ஆகவும் இருக்கலாம், லெஸ் தேன் 1 ஆகவும் இருக்கலாம். டிமினிஷ்ட் இமேஜும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். ஓகேவா, ரியல் இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பசங்களா, ரியல் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். ரியல் இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, ஸோ இட் கேன் பி எய்தர், அதுவும் இட் கேன் பி லைக் டிமினிஷ்டாகவும் இருக்கலாம், கிரேட்டராகவும் இருக்கலாம், பெருசாக என்லார்ஜ்டாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் இதே மாதிரி ஒன் ஆஃப் த மிரர்ஸ் தான் நம்மளோட பிளேன் மிரர்ஸ். ஸோ இந்த பிளேன் மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மிரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் நம்மளுக்கு எப்போவுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் உருவாக்கி கொடுக்கும். ஓகேவா, வர்ச்சுவலி எரெக்டா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மிரருக்கு பின்னாடி ஆர் இமேஜ் வில் பி ஃபார்மிங். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் அண்ட் அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் பசங்களா, நம்மளுக்கு மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் இட் வில் ஆல்சோ பி லைக் நம்மளோட வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஆகத்தான் இருக்கும். கிளியர் இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் நம்ம மிரர் மேஜிக் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் கேன் பி லைக் நம்ம வந்து ஈஸியாக உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் 1 மார்க்ஸ் or 2 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அப்போ ரியல் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒன்லி ரியல் இமேஜ் ஆர் ஃபார்ம்டு வேர் ரேஸ் ஆக்சுவலி கன்வர்ஜ். ஓகேவா, நம்மளோட ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ஆர் ரிஃப்ராக்டட் ரே வந்து கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா தான் அங்கே தான் நம்மளுக்கு ரியல் இமேஜ் கிடைக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி அ வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். ஓகேவா பசங்களா, அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸை நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி ரியல் இமேஜ் கேன் பி ப்ரொஜெக்டட். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரியல் இமேஜ் வில் பி ஆல்வேஸ் இன்வெர்டட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பசங்களா இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனையும் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ரியல் இமேஜ் மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கணும். ஸோ இட் ஷுட் பி லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இருக்கணும். அப்போ தான் யூ பீப்புள் கேன் ஷைன் லைக் ஸ்டார்ஸ். ஓகே, அண்ட் கிளாஸ் 11th இருந்து நீங்கள் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் கூட சேர்த்து நம்ம நீட் ஜேஇக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது நம்ம Xylem-ல n number of programs இருக்குது பசங்களா. அண்ட் யூ பீப்புள் நோ Xylem stands for only results, ரைட்? ஸோ வருஷம் இல்லை, எல்லா வருஷமுமே நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளே ரீரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 25 மட்டும் இல்லை, 24 மட்டும் இல்லை, 23 மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே we people have created a lot of engineers and doctors. ஓகே, ஸோ இந்த போன வருஷமும் எவ்வளோதான் நீட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே we people have produced results. ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, யூ பீப்புள் ஆர் ரெடி டு புட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கிளாஸ் 11th யூ பீப்புள் கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யோர் காம்படிட்டிவ் எக்ஸாம் அலாங் வித் அஸ், ஜாயினிங் வித் அஸ். ஓகே, ஸோ கிளாஸ் 11th திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையுமே நம்மளுக்கு தல ப்ரோ பேட்ச் இருக்குது பசங்களா. ஸோ ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து யூ பீப்புள் வில் பி ப்ரிப்பேரிங். அண்ட் இதுவே இஃப் யூ பீப்புள் ஆர் லைக் இல்லை மேம் எனக்கு ஆன்லைனில் தான் வேணும் அப்படின்னா கிளாஸ் 12th பசங்களுக்காகவே நம்மக்கிட்ட தளபதி பேட்ச் இருக்குது. ஆன்லைனில்
after schools you people will be preparing for competitive exam, okay, NEET exam, and offline la dhaan நான் படிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா you people are having Talapati Pro. so offline classes வந்து 3 சென்டர்ஸ்ல தான் நடக்கும், திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாம ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமும் நம்ம கிட்ட இருக்கு பசங்களா. மாரா இருக்கு ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம், வெற்றி இருக்கு ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும்தான். ஓகே, நீங்க எங்க கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக 1000% எஃபர்ட் போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்றது மூலியமா யூ பீப்புள் கேன் கெட் அன் ஐடியா என்னென்ன கோர்சஸ், என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம், என்னென்னலாம் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும், என்னென்னலாம் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ டோன்ட் பி லைக் ரொம்பவே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா லைஃப்பில் ஒன்ஸ் யூ பீப்புள் ஆர் ஆன் 10th, நீங்கள் 10th முடிக்கிற கையோட யூ பீப்புள் ஹாவ் டு டிசைட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பசங்களா, that's it for the day. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தரணுமோ நான் சொல்லி கொடுத்துட்டேன். இனி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க பசங்களா. that is what is needed. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி, செஷனை லைக் பண்ணாதவங்க செஷனை லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் follow us on all the social media handles, Instagram, Facebook, WhatsApp and Telegram. இது எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. Okay, all the very best பசங்களா. See you soon when Shobhi ma'am is here. No fear, right? Next இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். Take care, love you lots. Bye everyone.